அக்கா, நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இப்போ இதுவும் ஏதோ குத்தி காட்டி பேசப்போகுது. எவ்வளவுதான் நானும் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கலாமா? சொல்லு. இல்ல, இந்த கோவில் குழந்தை வரம் கேட்டு வரவங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. அதோ அங்க ஒரு மரம் தெரியுது பாருங்க. அந்த மரத்துல மனசார வேண்டிக்கிட்டு தொட்டில் வாங்கி கட்டினா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். எங்க ஊர்லயே 2 பொண்ணுங்க 3 வருஷத்துக்கிட்ட குழந்தையே இல்லாம இருந்தாங்க. இங்க வந்து வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினதுக்கு அப்புறம் குழந்தை வரம் கிடைச்சது. உங்களுக்கும் இந்த விஷயத்துல நம்பிக்கை இருந்தா நீங்களும் கட்டி பாருங்க. ஓ, அப்படியா? சரிம்மா. சரி, பாத்துக்கோங்கக்கா, நான் வரேன். ஏன் சித்தி, அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு. உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. பாக்கலதான். ஆனா அவ என்ன சொன்னன்னு கேட்டல, தொட்டில் ஒண்ணு வாங்கி கட்டணுமா, அப்பதான் வேண்டுதல் நிறைவேறுமா. அதுக்கு என்ன, வாங்கி கட்டிட்டா போச்சு. ஏய், என்ன நீ? தொட்டில் வாங்க என்கிட்ட காசு எங்க இருக்கு? உன் சித்தப்பா என்ன என்கிட்ட காசைய கொடுத்து வச்சிருக்காரு. இதுல நீ வேற தொட்டில கட்டு குச்சிய கட்டுன்னு எரிச்சல கிடப்பத. ஐயோ சித்தி, இதுதான் உங்க பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல சித்தி. வாங்க, நான் தொட்டில் வாங்கி தரேன். இத நீ தொட்டில் வாங்கி தரியா? ஆ, காசு இருக்கா? ஆ? ம். 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 500 ரூபாவா? ம். 500 rupees? யா. உன்கிட்ட எப்படி 500 ரூபா வந்துச்சு? சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, நான் உள்ள வரும்போது சாமி வாழ்க்கையில எனக்கு நிறைய பணம் வேணும்னு கண்ணை மூடிட்டு வேண்டிட்டே வந்தேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது எங்க இருந்தோ காசு சரசரன்னு பறந்து என் கைக்கு வந்துருச்சு. ம். அவ்வளவு பவர்ஃபுல்லான சாமியா இது? ஆச்சரியமா இருக்கு. ஏய், போய் தானே சொல்ற? ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஏது இந்த பணம்? சித்தி, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு பதில் வேணுமா, இல்ல தொட்டில் வேணுமா? இல்ல, எனக்கு தொட்டில் தான் வேணும். அப்ப வாங்க, தொட்டில் வாங்க போலாம். இரு, உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ, அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் சித்தி. வாங்க சித்தி, நம்ம போயிட்டு வந்துடுவோம். சரி, வா போலாம். போலாம்.